Hi students, welcome to ICAN Max. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா 10th CBSE Max Chapter 4 Quadratic Equationல அதே தான் எக்ஸசைஸ் 4.2ல ஒரு வேர்டு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ரைட்டா? நம்ம ஏற்கனவே பார்த்த சம்மு தான் இது. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுவோம். அப்புறம் as usual அதை ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ண போறோம். அதே மாதிரி ஒரு சம்மு தான் பார்க்க போறோம். வாங்க சம்முக்குள்ள போலாம். Altitudes of a triangle is 7 cm less than its base. இது என்ன சம்னா எக்ஸசைஸ் 4.2ல क्वेश्चन நம்பர் 5 இருக்குது. Altitudes of a right angle triangle. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்தளவுல இந்த டயக்ராம் கவனிங்க. நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஏபிசின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நேம் கொடுத்துக்குவோம். ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஆல்டிடியூடு எப்போதுமே ஹைபாட்னிஸ் எங்க இருக்குன்னா 90 டிகிரி. இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 90 டிகிரி எங்க இருக்கோ அதனுடைய ஆப்போசிட் சைடு தான் திஸ் இஸ் ஆல்வேஸ் ஹைபாட்னிஸ். ஹைபாட்னிஸ் எப்போதும் மாறாது. ஹைபாட்னிஸ் எங்க இருக்குன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு இஸ் கால்டு ஹைபாட்னிஸ். ஸோ இதுதான் பேஸ், இதுதான் பேஸ். இது வந்து ஆல்டிடியூட், இது வந்து பேஸ், இது வந்து ஆல்டிடியூட் வச்சுக்கோமா. ரைட், கொஸ்டினை படிச்சு பாருங்க. Altitude of a right triangle is 7 cm less than its base. If the hypotenuse is 13, hypotenuse எவ்வளோன்னு தெளிவா கொடுத்துட்டாங்க. hypotenuse 13 கொடுத்துட்டாங்க. ஆல்டிடியூட் எப்படி இருக்கா, பேஸை விட 7 சென்டிமீட்டர் கம்மியா இருக்கு. ரைட் ஆங்கிள் அது ஆல்டிடியூட் ஆஃப் a right triangle is 7 cm less than its base. பேஸை வச்சுதான் ஆல்டிடியூட கம்பேர் பண்றாங்க. அப்ப எதை கம்பேர் பண்றாங்க பாருங்க, பேஸ். அப்ப பேஸை நம்ம எக்ஸா வச்சுக்குவோம். பேஸ் எவ்வளவு, எக்ஸ். அப்ப ஆல்டிடியூட் எப்படி இருக்கா, 7 சென்டிமீட்டர் லெஸ் தென் இட்ஸ் பேஸ். அப்ப பேஸை விட இது 7 கம்மியா இருக்கு. அப்ப ஆல்டிடியூட எக்ஸ் மைனஸ் 7. புரியுதுங்களா? பேஸை எக்ஸா வச்சுக்கிட்டோம்னா ஆல்டிடியூட் என்னவா இருக்கும், எக்ஸ் மைனஸ் 7. ஹைபாட்னிஸ் டைரக்டாவே கொடுத்துட்டாங்க 13 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்ப நம்ம என்னவா எடுத்துக்க போறோம், பேஸ் என்னவா எடுத்துக்கிட்டோம், எக்ஸ். அப்ப ஆல்டிடியூட் உங்களுக்கு என்ன வரப்போகுது, அதை விட 7 சென்டிமீட்டர் கம்மி. ஹைபாட்னிஸ் கொஸ்டின்ல டைரக்டா கொடுத்துட்டாங்க 13. ஓகே, இப்போ இந்த சிச்சுவேஷன் எப்படி நம்ம ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ண போறோம்னு பாருங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு பித்தாகோரஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ், ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ். அப்ப இங்க என்ன இருக்கு, ஏசி தானே ஹைபாட்னியூஸ். இந்த ஏசி ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். இப்போ பேஸையும் இந்த ஹைட்டையும் ஸ்கொயர் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த டயக்ராம் படி எதுக்கு ஈக்குவலா இருக்கு பாருங்க, ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, ஏசி ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? இந்த டயக்ராம் படி பாத்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர், அதாவது ஹைபாட்னிஸோடைய ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அப்ப பேஸ் ஸ்கொயர்டு, ஹைட் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் பாருங்க. நமக்கு தெரிஞ்ச என்ன இருக்கு, ஒன்னு வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு, அதாவது ஏபி நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் மைனஸ் 7. பிசி என்னவா எடுத்திருக்கோம், பேஸ், அது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. ஹைபாட்னிஸ் எவ்வளவு, அது 13 ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னிஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ், அதாவது பேஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆல்டிடியூட் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை பாருங்க, என்ன ஃபார்மேட்ல இருக்கு, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்ப என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab, இது ஏ இது பி, மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல 13 ஸ்கொயர் அப்படின்னா ஒரு 169. இப்போ பாருங்க, மெர்ஜ் பண்ணுங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் மெர்ஜ் பண்ணா என்ன வந்துடும், 2x ஸ்கொயர். 2 7s are 14x. அப்புறம் ஒரு 7 ஸ்கொயர் ஒரு 49. இந்த 169 லெஃப்ட்ல மாத்தும் போது மைனஸ் 169 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நம்மகிட்ட என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது பாருங்க, ஒரு 2x ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் 14x இருக்கு, மைனஸ் 169 பிளஸ் 49 என்ன வரும், மைனஸ் 120 ஈக்குவல் டு 0. ஓகே, இதை ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். இதுக்கான ஹிண்ட் என்னன்னு பாருங்க. ரெண்டு வேல்யூவை சூஸ் பண்ண போறோம். அந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணும்போது
-14 வரணும். அதே ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரணும்? ஆட் பண்ணா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட்டோட கான்ஸ்டன்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்றோம். 2 × -120 -240. ஆட் பண்ணா -14, மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? -240 வருது. ஃபேக்டர்ஸை சூஸ் பண்ணுவோமா? இந்த பாருங்க 240க்கு ஃபேக்டர்ஸை கண்டுபிடிப்போம். 120, 60, இது 30 டைம்ஸ், இது 15 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். நம்மகிட்ட என்ன அவைலபிலிட்டி இருக்கு பாருங்க, 2 × 2 × 2. ஒரு 3 இருக்கு, ஒரு 5 இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. இப்போ பாருங்களேன், 3 2s are 6, 6 2s are 12, 12 2s are 24 வந்துருச்சா? 3 5s are என்ன வருது? 3 5s are 15 வருதா? சாரி, 3 5s are 2 5s are 2 5s are 10. இப்போ 24 10ஐயும் சூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரணும்? இப்போ 24ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வருது? 240 வந்துருச்சா? ஓகே, 24ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணா 240. அதே சமயத்தில் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது -14 வருதா? ஆட் பண்ணும்போது -14 வந்தா பெரிய நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. -24 + 10 becomes -14. -24 × 10 becomes -240. நமக்கு நம்பர் கிடைச்சாச்சு. 2x² ஸ்ப்ளிட் பண்ண போறீங்க. -24x + 10x -120 = 0. இந்த பேர்ல 2x காமனா எடுத்துட்டோம்னா 2x² 2 வெளியே எடுத்துட்டோம். x² ஒரு x எடுத்தாச்சு, ஒரு x இருக்கு, -12. ஓகேங்களா? அடுத்து இங்க 10 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? ஒரு x இருக்கும், இங்கேயும் -12 வரும். பாருங்க, 10 × x 10x. இங்க 120ல 10 × 12 இருக்குமா? 10 வெளியே எடுத்தாச்சு, 12 இருக்கு, = 0. இப்ப x -12 காமனா இருக்கு. அப்ப x -12 காமனா எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கு? 2x + 10 = 0. x -12 = 0னா x ஓட வேல்யூ 12. 2x + 10 = 0. 2x = -10. x இந்த 2 என்ன ஆயிரும்? டிவைட்ல போயிடும். அப்ப x ஓட வேல்யூ -5 ஆயிடுச்சு. அப்ப x க்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு, 12 -5. அதாவது எக்ஸ்ன்றது நம்ம பேஸா எடுத்திருக்கோம். பேஸ் நெகட்டிவா இருக்க சான்சஸ் கிடையாது. அப்ப திஸ் இஸ் நாட் பாசிபிள். டேக் x = 12. அப்ப பேஸ் எவ்வளவு கிடைச்சிருச்சு? 12 கிடைச்சிருச்சு. ஓகே, அதாவது பேஸோட வேல்யூ 12 சென்டிமீட்டர். அப்ப ஆல்டிடியூட் என்னவா இருக்கும்? x - 7. அப்ப ஆல்டிடியூட் என்னவா இருக்கும்? 7 less than its base. பேஸை விட 7 கம்மியா இருக்க போகுது. அப்ப 12 - 7 எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். இப்ப பேஸ் 12 சென்டிமீட்டர், ஆல்டிடியூட் 5 சென்டிமீட்டர். கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க, ஹைபாட்டினியூஸ் எவ்வளவு? 13 சென்டிமீட்டர். கொஸ்டின்ல கேட்டது அதர் 2 சைட்ஸ். இப்ப பேஸ் 12 சென்டிமீட்டர், ஆல்டிடியூட் 5 சென்டிமீட்டர். ஓகேவா?